நீங்க எப்ப பெரியவாளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்? பெரியவாளை ஃபர்ஸ்ட் நீங்க தரிசனம் பண்ணது சொல்றேன். எவ்வளவு வருஷம் இருக்கும்? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 25 26. அதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிருக்கல. நீங்க அப்பா இருக்காரு. அப்பா இல்ல. அப்பா தரிசனம் பண்ணிருக்காரோ? இல்ல, பண்ணினது இல்ல. அவளுக்கெல்லாம் அவள் வந்த என்ன பண்றது? உங்கள்கிட்ட இருந்துதான் பெரியவா. எங்க காலத்துல இருந்தா பெரியவாளை பத்தி வாரமா தெரியும். அவளுக்கு தெரியும் பெரியவாள்னு. ஆனா ரொம்ப நெருங்கி பேசினது இல்ல. நான் கூட இந்த மாதிரி இருந்து நெருங்கி பேசவே முடியல பெரியவாள அந்த காலத்துல. அப்பா நடிக்கிறது வேற போற விளையாட்ட முடியல. ஆமா, அப்போ இல்லாம கிட்ட நெருங்க முடியல. எனக்கு என்ன நினைவு, இப்போ பெரியவா பண்ற சொல்ற பெரிய ஆளுக்கள் எல்லாம் பேசுறோம். அவ கூப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அவளோட ஒரு நிமிஷம் பேச முடியலையே அப்படின்னா இப்படி மனசுக்குள்ள உதச்சிக்கிட்டே இருந்தது ரொம்ப காலமா. 25 வயசு தான் உங்களுக்கு. நீங்க எந்த வருஷம் பிறந்தது? ஆமா, அதாவது முதல்ல பெரியவாளை நான் தரிசனம் பண்ணது முதல்ல தரிசனம் பண்ணது டைரக்டாக அவர் கூப்பிட்டு பேசி இது பண்ணது. முதல்ல இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு சதஸ் நடந்தது, வேதாகம சில்ப சதஸ். அதுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. அப்போ நான் வந்தேன். பெரியவா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சும்மா அவன் இஷ்டப்பட்டு பேசக்கூடாது. இப்போ நீங்கள் துவஸ்தம்பத்தை பற்றி ஒரு லைப்ரரி வேணா அதை பற்றி சொல்லு. அதே மாதிரி பதினெண்டாசத்தை பற்றி என்னன்னா 4 நாள் இருந்தாங்க. சாந்திகாதி போஷ்டக விமானங்களை பற்றி உனக்கு தெரிஞ்ச சொல்லு. இப்படி ஒரு சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட் பேசக்கூடாது. அப்படி இதெல்லாம் பெரிய அந்த காலத்தில் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சபதி கூட எழுத மாட்டாங்க. அது பார்த்தோன்னே இன்விடேஷனே அனுமானம் வந்துருச்சு எங்களுக்கெல்லாம். யாரோ பெரிய ஆள் சேர்ந்துருக்காங்க போட்டிருக்கு, இல்லாட்டி இப்படி எழுதியிருக்காங்க. எனக்கு என்னன்னு கேட்டால், சாந்திக பௌஷ்டிக ஜெயத அற்புத சார்வகாமியம்னு ஒரு 5 விமானம் வேணும். அதனுடைய விவரம் தான் சொல்லுன்னு சொல்கிறார். அதுதான் எனக்கு. அப்புறம் பார்த்துக்கிறது புத்தகங்களை பார்த்துக்கிறது நோட்டெலாம் எழுதுனேன். ஆனால் இவ்வளவு லோகத்துக்கு இப்போ போக முடியாது. ஜென்ரல் ஒரு வித்வாம்சம்னா கூட பிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மனசே ஒரு பயம் இருந்தது. இந்த சப்ஜெக்டை பார்த்து இது ஒரு பெரிய விஷயம் பயந்துட்டேன். சரி. அப்புறம் ஆனால் வந்து வர சொல்லிட்டாங்கல்ல, போய் தரணும். அப்ப நீங்க ஆந்திர பிரதேஷ்ல இதுவா இருந்தீங்களா? ஆந்திர பிரதேச வேலை பண்றேன், கவர்மெண்ட் உத்தியோகம். ஆமா. அப்ப ஆந்திர பிரதேசில் உத்தியோகம் பண்றேன். பண்ணும்போது இங்க அப்ப கவர்னர் சாமராஜ் உடையார். சாமராஜ் உடையார். ஆமா, கவர்னர் இருந்தாரு. அது மைசூர் மகாராஜா. அவர் தான் ஓப்பனிங். காஞ்சிபுரத்துக்கு ராமன் சான்ஸ்கிரிட் ரிட்டையர் ராமன், அவர் தான் ஜட்ஜி. என்னுடைய வாதம் உன்னோட வார்த்தையும் 2 பேரையும் உண்மதை விட்டு கடைசியில் அவரும் பெரியவாட்ட என்ன பண்ணா என்ன சொன்னா அப்படின்னா அவரை இதுதான் முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் சொல்லுவார். இப்போ அவர் சொல்றதுன்னா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சரின்னு பேருவா கேட்டுக்குவான். சரி சரின்னு அதில் ஏதாவது சந்தேகம் தான் அவளே கேட்பான். இப்படி அன்னைக்கு பெரிய சதஸு. உங்க சப்ஜெக்ட் நீங்க பேசினீங்களா? அதே பெரியவா இருந்தாளா நீங்க பேசும்போது? பெரிய வாசினா பெரிய வாசினா எல்லாரும். அப்போ எங்க அப்பா அன்னைக்கு நிலைமையில இருந்த பெரிய மனுஷன் சபதிகள் பூராவையும் வளர்த்திருக்காங்க. அவங்க தமிழ்நாடு மொத்தம் வந்திருந்தாங்க, கேரளாவில் இருந்தவங்க அவன் சிற்பிகள் சபதி. இதில் அவர்
சமுதாயன சூத்திரதாரான ஒரு புஸ்தகம். அவர் பேர் வந்து சுக்லா. அவர் வந்து சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட். அது எங்க அது என்ன ஒரு பேர் கொஞ்சம் வர தெரியல சொல்லி பெருக்கூட்டம், நல்ல கூட்டம். ஆனால் ஜனங்கள் நிறைய இருக்கா. அப்போ அந்த மாதிரி கூட்டம் அப்போ பார்த்தா தாங்காது, வெளியும். அப்போ நான் பார்த்தேன் எங்கள் ஆளுகெல்லாம் அப்போ வயசில் நான் சின்ன அப்படியே எல்லாம் வரிசையில் நான் 50, 60, 70, 40, 60 அதுக்கு மேலே. நான் எனக்கு அப்போ 25 வயசு, 27 வயசு, 26 வயசுக்குள்ள 30க்குள்ளே தான் இருக்கும். சரி, இப்போ கூட இருக்காது. நான் வந்த உடனே பெரியவாளை தரிசனம் பண்ணோம்னா யார் விடுவா? எங்கள் ஆளுகள்லாம் 25-30 பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளாக பந்து காய்ச்சல் வச்சு கட்டி சால்வையில் போட்டு தோட கலிங்க அதையும் போட்டு பெரிய ஆர்ப்பாட்டமாக வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் குடும்பம் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாவோட குடும்பம் தான் வச்சுருந்தார். எங்கள் ஆளுதெல்லாம் அப்படி குடும்பம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பெரியவா பெரியவா அந்த ஏடெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏடுகளை புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து நான் இங்கே இருந்து இந்த 5 சப்ஜெக்ட் சொன்னாங்கல்ல, அதுக்கு மட்டும் அந்த நோட் பண்ணி கொண்டு வந்தோம் படிக்கிறது. இந்த ஊரில் இந்த தாமிர வேலை செய்கிற ஒரு சபதி இருந்தான் மெட்ராஸில். அவர் பேர் என்ன ஒன்று சொல்கிறது. அவரும் வந்திருந்தார். அவர் வந்து தமிழில் புலமையான ஆள், தமிழில் நல்லா பேசுவார். ஆனால் சமஸ்கிருதம் ஆகமங்களும் தெரிஞ்சது மாதிரி இந்த தமிழை வச்சுக்கிட்டா அவர் அப்படி சொல்லிடுறார். அவர் பஞ்சலோகம் செய்கிறார். அவர் என்ன பண்ணாரு, அவரை தான் முதல்ல பேசுறதுக்கு போட்டிருக்காங்க. சரி, அடுத்த வரிசையாக போடுறாங்க. இந்த முதல்ல பேசுகிற போது பெரியவா என்ன கேட்டிருக்கா, அவருக்கு சப்ஜெக்டு தேவி கோஷ்டம் எந்த முகத்தில் இருந்தால் தேவி கோஷ்டம் எந்த முகத்தில் இருக்கும். தேவி கோஷ்டம்ங்கிறது என்ன, காமகோஷ்டம்னா என்ன, தேவி இது சப்ஜெக்ட். அவர் இதை விட்டுட்டு அது ஆகமத்தை சொல்கிறேன்னு சொல்லி அது எதையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு வருத்தத்தான் இருந்துச்சு. இந்த பெரியவா கேட்டிருக்க கொஸ்டின் இது இருக்கு. எங்கள் மாமா இருந்தார், எங்கள் அத்தான், அவங்கெல்லாம் பெரிய ஆளு எல்லாம் இருந்தாங்க. எனக்கு சொன்னேன், ஏன் மாமா இது என்ன அவர் என்ன பேசுகிறாரு, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வராது. சரி, வேலை செய்வா ஆனால் பேச தெரியாது. இந்த காலத்துல எல்லாம் தலைகீழ இருக்கு. வேலை செய்ய மாட்டா, பேசிட்டு இருக்கா. அப்படி இருக்கு. அப்புறம் சொன்ன உடனே சுவாமிநாதன் ஒரு ஆள், அவருக்கு வயசு எவ்வளவு இருக்கும், 27. ஏட்டில் நூலை போட்டு கட்டி ஒவ்வொரு யாராவது பேரா அவ்வளவு பேரும் கட்டியிருக்காரு. ஏட்டில் ஒரு நாள் நூல் போட்டு அதை எடுத்தார். ஏம்பட்டி எடுத்து இந்த அவர் சொல்றதை எடுத்து தோடையில கிள்ளி விட்டாரு. அப்போ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, நிறைய கணக்கு கிள்ளி விட்டாரு. என்னடா பயங்கரத்தனா இருக்க, பேசிட்டு நிறுத்த சொல்றான், நீ நிறுத்த படியா அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஏடை அது இவ்வளவு படிக்கூடாதோ, எழுதுனா படிக்க நினைக்கிறாரு. அதனால படிச்சது. அப்புறம் நான் படித்தோடனே நாங்கள் கேட்குறது கேட்டுற பெரியவா கேட்டுறது சப்ஜெக்ட் வேறு, நீங்கள் சப்ஜெக்ட் வேறு சொல்கிறேன். அது ஒரு சப்ஜெக்ட்னா அவளுக்கு வேறு விட்டுரும். உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் பேசுங்க. காமகிருஷ்ணன் எது, தேவி எப்படி இருக்கணும், இதெல்லாம் பெரியவாளுக்கு எழுத்தாப்புல நடந்துட்டு இருக்கு. ஆமாம், பெரியவா மகாராஜா எல்லாரும் உட்காந்துருக்கா, பெரிய பெரிய பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு முன்னால் ஒரு சின்ன இது நடந்திருக்கா, அதையும் சொல்கிறேன். முதல் நாள்
பிரிதிபாதி பயங்கரம் அலங்காராச்சாரியன்னு ஒருவர் இருக்கார். ஆமா, பிரதிவாதி பயங்கரம். இவர் பெரியவா அவரை வந்து தலைமை சொன்னார். இங்கேயுமா சைவம், அவர் சுத்த சைவம், அவர் சுத்த வைஷ்ணவர். வைஷ்ணவத்திலே ரொம்ப கடுமையான வைஷ்ணவர். அவர் போய் சொன்ன உடனே இது என்னடா அது, ஐயா என்ன கூடாது பூடுத்தி பூசிக்கிற வேலை இருக்கிற, எனக்கு என்ன அங்கே விழுவு இருக்கும், அது என்ன பேச போகிறேன், நான் என்ன அதை பார்த்து பேச போகிறேன் அப்படியே. அதான் நாம் பேசுகிறேன் பேசுகிறேன் நாமத்தை பற்றி. அப்புறம் பெரியவாட்டை வந்து சொல்லிவிட்டாங்க அவங்க, அவர் நிறையா வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு. பெரியவாள் நாளைக்கு காலையில் வருவாங்க அப்படின்ட்டு வரமாட்டேங்கிறாங்க, அவங்க வருவாங்க. அதே மாதிரி 100 ராமநாதன் வைஷ்ணவ கூட்டிக்கிட்டு காலை அந்த சதஸ்க்கு வந்துட்டாருங்க. ஜெயசங்கரா போடுறான், நாராயணா போடுறான். வந்து பார்த்தா ஒரு 100 பேர் இருக்கும், அவ்வளவு நாமம். ஒரு பிள்ளை வைஷ்ணவத்தில் சைவரில் வந்து சேர்ந்துட்டார். அதை வந்து சேர்த்தாங்க. அப்புறம் பெரியவா கையை கவச்சிட்டாங்க. மகாராஜாவுக்கு சமஸ்கிருதம் தெரியும். நம்ம அவங்க பரம்பரையாவே படிச்சவா. அவர் எழுத சொல்லிட்டீங்க இது மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட பேசுறீங்களே அப்படின்னு. இல்லை இதெல்லாம் வந்து உட்காந்து அவங்க பேச சொல்லிட்டார். அதாவது அவ்வளோ பெரிய மகானே வரமாட்டோம்னு சொல்லக்கூடியவரை தன சிஸ்டர்களோட பெரியவா வர வச்சார். அது ஒரு பாயிண்ட். ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு சொன்னது சிவாரசன் மொழியில் கடைசி ஒரு லயம். அதுல இருந்து பெரியவாளை ரொம்ப அவருக்கு அபிமானமாக நினைத்தார். அவர் சிவனை கூட ஏத்துக்க மாட்டார், யாரை கூட ஏத்துக்க மாட்டார், பெரியவாளை மட்டும் ஏத்துப்பார். அவர் இல்லை அவர் எல்லாத்துலையும் எதிர்ப்பார். பிரதிவாத பயங்கரம் தான். ராமாயணத்தை இந்த பாரதத்தைங்க நல்லா கடந்து குடிச்சு சாப்பிட்டுருவார். அப்படி சாப்பிட்ருக்காரு. அச்சாரம் சொல்லுவார். ஒரு மாதிரி யாரும் கோபம்னா சொன்னதே கோபம் வந்துடும். அப்பேற்பட்ட மனுஷன். ஆளும் லட்சணமான ஆளு, செஞ்சவேன்னு இருப்பார். நான் பார்த்தேன் அங்கே அந்த நுகர் இருக்கு பாருங்களா, நம்ம வரதராஜன் கோயில்ல வரதராஜ பெருமா கோயில் கோபுரம் ஒரு பக்கம் கொஞ்சம் மகாநாசி விழுந்து விழுந்துருச்சு. அப்பா இவர் யாரும் செய்ய முடியாது, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவ இனத்தார்கள் வைஷ்ணவம் யார் செஞ்சாலும் அங்கே விட மாட்டாங்க. நாம சத்து கூட்டிக்கிட்டு ஒரு 5-6-10 பேர் விடிய காலம் போனார். பெரியவா இருந்தா என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது ரெனோவேஷன் பண்ணணும். அது பெரியப்பா தான் பண்ணி சொல்லணும். ஏப்பா நான் என்ன பண்ண முடியும், அங்கே போய் நீங்க தான் வந்து சமைச்சு முகூர்த்தமே பண்ணணும், நீங்க தான் வந்து முகூர்த்தமே பண்ணணும் அப்படிங்கிறார். அப்புறம் அவர் சொல்றாரு, நான் என்னத்துக்கு புதுப்பொரு வேலை கூட்டின்னு போயிடுச்சு, நான் ப்ராஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். செய்யன்னு ஆர்டர் ஆகி போச்சு. முகூர்த்தத்தை சொல்லி முகூர்த்தம் பண்ணிட்டேன். அன்னையிலேருந்து சிவஸ்தானத்தில் விவேகால நாலு முழக்கம் துருவ நடை அந்த வரதராஜனை வெளி பிராகாரம் உள்ள போக மாட்டார். அந்த வெளி ராஜா எழுதியில் ஒரே சுற்றி இருந்து அவ்வாறு கும்பாபிஷேகம் ஆகி வரைக்கும். சரி, ஒரு தரம் பிரதர்ஷனம் வந்தார். பெரியவா இந்த பெருமாளை பார்த்துட்டு போங்க வரதராஜனை அதான் சொல்கிறது. அவருக்கு மாதிரி பண்ணவான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உன் மனசு இந்த அவாவ சக்திக்கு தக்கன நீ வந்து பணம் ரொம்ப கொடுக்காத, ஒரு 100-200 மணியாடர் பால் வாங்கி கொடுத்து அப்படின்பா. அது மாதிரி மணியாடர் பால் வாங்கி கொடுத்துருவார். அந்த மணியாடு பாடத்தில் இந்த எழுதுறது அவங்க எழுதிப்பட வேண்டியது. 10 பேர் சொல்லுது. இப்படியே படம் வந்து குமியுது. யார் பேரில் வருதுன்னா பெரியவா பேர்லேருந்து வருது.
4.5 லட்சம் வந்துருச்சு. அப்படியே அந்த கும்பாபிஷேகம் அந்த கோபுரத்தை கட்டினாரா? கோபுரம் ரெனோவேஷன், பெரிய கோபுரம்ல 175 ரூபா பெரிய கோபுரம். அப்புறம் நீங்க காஞ்சிபுரம் வாங்க, 2வது நாள் அன்னைக்கு நீங்க பேசுறீங்க அந்த வேத ஆகம சில்ப சதஸ்ல உங்களுக்கு 5 ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருந்தா, அது 2வது நாள் நீங்க பேச போறீங்க. முதல் நாள் தான் இவர் பிரதிவாதி பயங்கரம் வந்துட்டு போயிட்டார். 2வது நாள் அன்னைக்கு தலைமை தாங்கினது வந்து ராகவன். ராகவன் சம்ஸ்கிருத அவரது ராகவன் மொத்தத்துல ஓகே ஓகே அவர் ஹெட் டிபார்ட்மெண்ட், அவரே ஃபேக்கல்டி பெரியவா. சரி, இந்த சதஸ் நீ மெயின்டைன் பண்ணு. நீங்க பேசும்போது பேசி முடிச்ச அப்புறமா பெரிய அப்ப கூப்பிட்டாங்க. சொல்றேன், இதை சொல்ல முடியும். இந்த கோபுரத்துல இருந்து தினம் போனாங்களா தம்பி முத்தையாசை பத்தி வேலை பண்றான். மேலே இருந்து ஒரு பையன், வேலைக்கார பையன் விழுந்துட்டான். விழுந்துட்டா ஒவ்வொரு சேரமா அடிச்சு கீழே கல் தலைவர் சார் அதில் வந்து விழுந்தான். இவன் எங்கே இருக்கான் தெரியுமோ? ராமேஸ்வரத்தில் இருக்கேன். ராமேஸ்வரத்தில் அந்த சண்முகர் செஞ்சு வச்சு அந்த ஆலயம் இடத்துக்கு அங்கே இருக்கா, புதுவர் அங்கே இருக்கார். இங்கேருந்து போன் போச்சு போட்டிருக்கார். பெரிய ஒன்றும் பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உடனே புரட்டம் வந்துட்டேன். பெரியவாட்ட போய் ஆள் சொல்லிருச்சு. உடனே எல்லாம் ஒன்று ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன், உள்ளூர் ஆஸ்பத்திரி. ஏன்னா கொண்டு விட்டேன். மறுநாள் காலையில் வேலைக்கு வந்தான். அந்த கோபுரத்துலேருந்து கீழே விழுந்தாளா? எப்படி வந்தான்? பெரியவா ஆட்டை முதல்ல அணிக்க வாங்கிட்டார். அந்த பிரதிவாதி அணிக்க வாங்கி ஒரு இது லேக்கண்டா திருமலேக்கண்டா எதுவிதமான ஒரு சங்கடங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் பூர்ணமா அனுகிரகம் பண்றேன்னு போங்க அப்படின்னாரு. அதுக்கு தான் போராட்டு தான் டைரி அந்த கோயிலுக்கு தான் போறது, அவரே வெளியே தான் போறது. அதுவும் அப்படியே போயிட்டு முடியலாம். நல்லா 5 மணிக்குள்ள ஆரம்பம். எதுக்காக சொல்றேன்னாடா, பெரிய முன்கூட்டு நடக்கிற விஷயத்த இவன் விழுந்து சாப்பிட்றேன் விழுந்தாலும் செத்து போவேன். அவர் அனுகிரகம் இல்லைன்னா யாரும் பழைக்க முடியாது. 10 அடியிலேருந்து விழுந்தாலே செத்து போகிறேன். எங்கள் அப்பாவில் 9 அடி 9 அடியில் பூசற இலை பிடுங்கினாரு, இப்படி மல்லாந்தாரு வந்து வச்சு விட்டார். எங்கள் ஊருக்கு வில்லேஜ் இல்லையா, கிராமம் இலை பூவரசியில் பெரிய பூவரசி இருக்குங்க, அது வாங்கி வாங்கி பச்சை இலையாக தச்சுக்கிறது. அது எல்லாரும் வீட்டில் தச்சுக்குவாங்க, முக்கியமான வழக்கம். மற்ற ஒரு பிள்ளைகிட்ட சாப்பிடுவாங்க, அப்பா விட மாட்டார். அது இலைய வேணும், இல்லாட்டி இலை வாங்கி வச்சுக்குவாங்க. அது வேணால் வாழ் கிராமத்துக்கு போக முடியாது டவுனுக்கு. அதனால இந்த இலை இந்த ஆலை இலை இது அன்னைக்கு பூ மரத்தில் சும்மா ஒரு காலை சின்ன எதுக்கிற வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு மேலே 3 அடி இருக்கு, 8 அடிக்குள்ள இருக்கும். அது வளைச்சிக்கிட்டு பிடுங்குறாரு. இவர் கோபுரத்துல விழுந்தவர் பழைச்சிருக்காரு. அதுக்காக 8 அடியில இருந்து வந்து பழைச்சுக்கிட்டா பழக்கல 170 பழைக்கிறது மட்டும் இல்ல, மறுநாளைக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன் நடக்கிற காரியமா அது. அப்ப பெரியவாள் ஒரே பெரியவள்கிட்ட பார்த்துருக்கேன், பெரியவாளை பார்த்துருக்கேன். பெரியவா சொல்லி தான் அனுகிற முடியாது, முன்னாடி என் மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றும் பண்ணாது, சௌரியமாக இருக்கும் அப்போ அப்படின்ட்டா பெரியவா. அவன் அங்கே போன உடனே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இன்னைக்குல இருந்து நாளைக்கு வரைக்கும். பெரியவா என்ன சொன்னா, சரி பெரியவாள் பற்றி எது சொன்னாலும் அவசரமாக அதான் கொடுக்கும். சரி, அப்புறம் வந்து பார்த்தேன் ஆஸ்பத்திரி போனேன். வந்து சம்பளம் கட்டு போகும்போது நான் நாளைக்கு காலையில் வேலைக்கு வளர்த்தினேன். ஆளுகளோட போட முடியாது, 2 நாள் இருந்துடா அப்படின்ட்டு இப்போ வரட்டி பெரியவாளுடைய எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கு தெரியல. ஆனால் சொல்லலாம்ன்றவங்கள இதாகிடுச்சு. இல்லை இது போட்டோம். காஞ்சிபுரம்னோடனே இது ஞாபகம் வந்தது. இப்போ காஞ்சிபுரம் சதஸுக்கு வாங்க. ஆமாம், காஞ்சிபுரம் சதஸுக்கு வந்திருக்கேன். நானும் பெரிய வித்வான் இல்லை, அந்த பெரிய மகாசாஸ்திரி சதஸில் பேசணுமா
ரொம்ப நிறைய அனுபவங்கள் வேணும். அவங்க எந்த சாஸ்திரத்துலேருந்து எதையோ ஒன்று கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இதான மாதிரி நான் அப்புறம் வந்த உடனே கேட்டவரை நான் சொன்னேன், எங்கள் மாமாட்ட இந்த மாதிரி அவள் சொன்னதுன்னா இவன்னு சொல்கிறது அப்படின்னு. அப்புறம் நானே கேட்டேன், ஐயா நம்ம சொன்னீங்களே நாங்கள் இதுக்கு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் எழுதிவிட்டாங்க, அப்போ அந்த சப்ஜெக்டில் வந்திருக்கா, நீங்கள் பாட்டுக்கு ஏதோ காமகமத்தையும் சொன்னால் சைவாத்திர குருக்கள் பேசுகிற தயாராக இருக்காங்க, உங்களால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோன்னா பசக்கடை எந்திரிச்சு அவன் என்ன பண்ணா பேசாமல் உள்ளே ஓடினான். ஓடி போய் என்ன பண்ணாரு, பூப்பொருளில் போய் என்னை பேச விட மாட்டேங்க, நாங்கள் அந்த ஆசாரி போயிடலாம் முடி அப்படின்ட்டாரா? அவர் ஆசாரி தான், அவர் தங்க வேலைச்சாரி. சரி. அன்னைக்கு ஆசாரி சதஸ்து தானே, அவன் வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லி புதுப்பூர் இடம் சொல்லிவிட்டான். உள்ள போய் சொன்ன உடனே அவர் வந்து வெளியே கொஞ்சம் வெளியே எல்லாரும் சமமாக ஒன்று அடிச்சு கூட சமாதானமாக பேசணும் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவா என்ன என்னங்கிற ஒன்றுமே சொல்லிவிட்டா. அப்புறம் என்ன பண்ணா, அந்த ஏழை பெரியவா என்கிட்ட இருந்தது அவங்க அந்த அந்த ராகவன் இருக்காரு, ராகவன்கிட்ட குடுன்னு சொல்கிறார். ராகவன் நீ படின்னா அவர் படித்தார். படிச்சுட்டு என்ன எழுதியிருக்கு, என்ன அம்பாளுடைய ஆலயம் எல்லாம் தேவி கோஷ்டம்தான், தேவியினுடைய ஆலயம் எல்லாம் தேவி கோஷ்டம்தான், அது காம கோஷ்டம்தான். அதில் கிழக்க இருக்கிறது ரொம்ப விசேஷம், உத்தரத்தில் இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம். இதான் 2 பாட்டான சப்ஜெக்டு. காமகோஷ்டம்ங்கிறது காமகோஷ்டங்கிறதெல்லாம் அம்பாள் இருக்கும் இடம்தான். 2வது கிழக்கையும் வடக்கையும் பார்த்திருப்பது விசேஷம்தான் அப்படிங்கிற வார்த்தை வருது. அவரை படித்தா பெரியவார். இன்னொரு சொல்லு அப்படின்னா அவரை அவர் சமஸ்கிருதம் ஆசை ஆப்பார் பெரியவார் சொல்லு அப்படின்னா உங்ககிட்ட காதை கொடுக்குறார். அவர் பெரிய ஆளு, ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்கள, ரொம்ப பெரிய மனுஷன், சமஸ்கிருத கரதேண்டவர். அவர் வந்து 8th டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு. சரி, அப்புறம் சொல்கிறார், நான் சொன்னேன் இதாங்க அவர் சொல்கிறது என்னென்னச்சோ சொல்லிட்டு சார் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் நான் சொன்ன சரின்னு சொல்லிட்டாரா. அப்புறம் அவன் யார் நிறுத்திட்டான் அப்படின்னா, அவர் வந்து வேறு ஆகம சம்பந்தமான சட்டத்தை சொன்னதுனால சரி இருக்கு அவன் சரி இருக்கட்டும் விட்டான். அடுத்த ஆள் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டேன், அது நின்று வச்சதோட. அப்புறம் அடுத்த ஆள் பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நானும் பேசினேன். பேசுகிற போது புது பெரியவங்க வந்துட்டாங்க. அப்போ பெரியவ சத்தத்தில் இருக்கா, அணுவிலிருந்து பரமாணுவிலிருந்து நெல் வரைக்கும் அளவு சொல்றார் விஸ்வகர்மா. அளவு சொல்றார். அது வந்து அதான் நான் சொன்னேன். உங்களுக்கு கொடுத்த சப்ஜெக்ட்ல அது வருது. ஆமா, அந்த அளவானது அளவு செய்ய சொல்லக்கூட அந்த நெல் பாரத தேசத்துல எங்க எடுக்கிறது அதுவும் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்றாரு. அப்படி சொல்ற போது சமகாஞ்சி நாம்ன அந்த நெல்லு எங்க எடுக்கிறது, சமகாஞ்சி நாம் காஞ்சியில விளையக்கூடிய நெல்லைத்தான் எடுக்கணும், நீ போய் தஞ்சாவூர்ல எடுத்துட்டாரு. பெரியவாளுக்கு விஷயா எடுத்த யார் சொன்னது கிருஷ்ணகர்மா சொன்னார். சவகாஞ்சி நாம சொல்லிருக்கு. யோகி தத்வரமானுரதேரணோ கேசாக்ரமரீட்சமயோகதிம் சாலி விக்ரமசாஷ்டபதாங்குலம் வேதவிம்சதி அங்குலஸ்தயே அங்குலம் ஷடதாலஞ்ச
விதஸ்தே துவாதசாங்குலம் விதஸ்தே துவயாஸ்தஞ்ச சதுர்விம்சாங்குலம் பவேத் சதுர்விம்சாங்குலம் குலம் பவேத் மூலே பிரம்மா மத்தியே விஷ்ணு ஆக்ரே விஸ்வகர்மணஸ்தயே சரசி ஜடரேகாயாம் மத்தியமே ராஜலட்சுமி. இதாவது ஸ்தபதி முதல்ல அளவு எடுக்கிறதுக்கு சொன்னது இந்த இது. பின்ன அளவு வேணுமில்ல. இப்போ நீங்கள் 10 அடியில் போடுற அதுக்கு வீடுன்னு சொன்னால் தானே தெரியுது. அடின்னு சொல்லிட்டீங்க, அடியை வச்சு செய்யணும். அந்த காலத்தில் அப்படி இல்லையே. அந்த பிரமாணம்லேருந்து எனக்கு செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த கிஷ்கு சொல்கிறார், கிஷ்குன்னு பேர். அந்த கிஷ்கு சர்வத்திர யோக்கியகம்னாரு. அந்த கிஷ்கு எல்லாத்துக்கும் செய்யலாம், ரொம்ப விசேஷம். இதை இந்த கிஷ்குங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் தடுமாறிட்டு இந்த சதஸில் அங்கே ஹைதராபாத் சதஸில் திருப்பதி பண்ணிட்டுலாம் தடுமாறி போய் அதில் கிஷ்கு கிஷ்கு சர்வத்திர யோக்கியகம். கிஷ்குனால எல்லாத்தையும் அளக்க வேண்டும். அந்த கிஷ்கு இது ராமாயண காலம் பாரத காலத்தில் ஏதாவது இந்த கிஷ்குங்கிற அளவு குளவு வந்திருக்கா அப்படின்னு பார்க்குற போது ஒரு தடவை ரிசர்ச் பண்ண முடியல சொன்னாங்க. அப்புறம் தர்மபுரி இப்போ வந்துருச்சு. தர்மபுரியில் பெரியவாளுக்கு தெரியும், குண்டு அப்பண்ண சாஸ்திரம் ஒரு கால் கொஞ்சம் நுழவாக இருக்கும். அவருக்கு பேர், அவர் மகாவித்வான பெரியவாளை சொல்லுவார். அவர் சொன்னார், ஏன் சொல்கிறேன் தான் மயன் சொல்லியிருக்கானே. அப்புறம் ராமாயணத்தில் என்ன இருக்க சகசர பிரமேயத்தை இருக்கு. ஏன்னா அப்படின்னா 1000 முழம் இந்த மயம் சபையினுடைய நீளம் இருந்தான். அந்த பொடு இருக்கு. அந்த அப்ப கஷ்குன்னு சொன்னாங்க, எவ்வளோ சகஸ்திர கஷ்கு சகஸ்திரம் 1000 கஷ்கு நீளம் இருக்கு பார்த்து இருக்கம்னாரு. சரி, என்ன அது சொல்றேன். இப்போ கிஷ்குங்கிறது அளவு அளவு புரியுது. அந்த 1000 கிஷ்கு 1000 மைல்னு சொல்ற மாதிரி 1000 கிஷ்குன்னு சொன்னாங்கன்னா இந்த கிஷ்குனுடைய லென்த் எவ்வளவு இருக்கும்? 24 அங்குலம், அதாவது 24 விரல். 24 விரல். இங்கிலீஷ் அங்குலத்துக்கு 33 இன்ச்சஸ். அதுக்கும் பிரமாணம் இருக்கா? கிஷ்குக்கும் பிரமாணம் இருக்கு 24. ஓஹோ, அதுதான் சொல்ல வரணும்னு கூட நிரூபிச்சது. சொல்லுங்க. யோகி தத் பரமாணு ரதேரணோ. யோகிகளுக்குத்தான் தெரியும் அந்த பரமாணு என்ற ஒரு சின்ன வஸ்து. யோகி தத் பரமாணு ரதேரணோ கேசாகிரம. இந்த அப்பவே குழந்தை பிறந்திருக்கு பாருங்க, அதனுடைய மயிரினுடைய நுனி அதான் அந்த 8 பங்கா. அந்த 8 பங்கு கொண்டது ஈறு என்றும் பேர். ஈரிட்டு கொண்டது பேன் என்றும் பெயர். பேன் 8 கொண்டது எவை என்றும் பெயர். எவை 8 கொண்டது அங்குலம் என்றும் பெயர். அங்குலம் 6 கொண்டது தாளம் என்ற பெயர். தாளம் 2 கொண்டது விதஸ்தி என்று பெயர். விதஸ்தி 2 கொண்டது கிஷ்குன்னு பெயர். அது கிஷ்கு என்று பெயர். அந்த கிஷ்குவால சர்வத்திரத்தையும் நிர்மாணம் செய்ய வேண்டும். அதில் கூட நான் விசேஷமாக செய்கிற போது பிராமணால் இருக்க பிராமண சத்திரிய பிராமண சத்திய வயசு சூத்திரன் 4 பேருக்கும் 4 விதமான மெஷர்மெண்ட்டை செய்ய சொல்கிறான். அதை இப்போ சொன்னால் சண்டை விடுவாங்க, வெளியே சொல்லக்கூடாது. அதை இப்போ காலம் அப்படி இருக்கு. ஆனால் பூர்வம் அப்படி பண்ணியிருக்கான். சரி, ஆனால் இந்த கிஷ்கு அதுதான் சர்வத்தை மொத்தமாக ஒன்று சொல்லிட்டார். சகசர கிஷ்கு, அதுதான் கிஷ்குனால தான் பண்ணியிருக்காப்பா. ராஜாவுன்னு நினச்சிட்டு பண்ணல அவன். எப்போ சகசர கிஷ்குன்னு சொன்னாலும் அப்பா இந்த மாதிரி ராஜாக்களுக்காகத்தான் ராஜாக்கள் பண்ணியிருப்பான் போல் இருக்கு. அதுக்காக அதனால இது கிஷ்குங்கிறத அந்த காலத்தில் ராமாயண பாரத காலத்தில் கூட உபயோகப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது. இதெல்லாம் பெரியவா கேட்டு இருந்தால கேப்பா. அப்புறம் இது ஆகிப்போச்சு. அப்புறம் இந்த சதஸ் எல்லாம் முடிஞ்சது. இந்த ஆளுகள்லாம் எங்க ஆள்கள் இருக்காங்கல்ல, இவன் அவ்வளோ ஒருத்தன் கூட நம்மள கூட கூட சாப்பிட கூட போட மாட்டேங்கிறான். 14, 15 வயசு 16, 20 வயசுக்குள்ள இருக்கோம். 20 வயசு 22 வயசு இருக்கும். 25, 24 நமக்கு காஞ்சிபுரம் 25, 24 உள்ளதான் கூட போட மாட்டேங்கிறாங்க.
சாப்பிட வாங்க சாப்பாட்டுக்கு ம். எல்லாம் வாங்க போனோம்னா வாழப்பா எல்லாரும் வாங்க சாப்பிடான்னு சொல்லி பண்ணிக்கலாம். நானும் போனேன். பேச மாட்டேங்கிறாங்க எங்கன்னா ம். சரின்னு போனேன். அப்போ நான் போய் அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு போனோம். வந்த உடனே மறுபடியும் அப்புறம் சொன்னேன். ம். ஒரு அம்மா வந்து அந்த டெலிவிஷன் இது இந்த கேமரா வச்சு ம். ஒவ்வொரு பழைய கோயில்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கிலீஷில். ஓ. அது பேர் என்னமோ அது அம்மா அதை அதை எல்லாரும் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன். ம். சாமி சாப்பிட பண்ணுறாங்க, எல்லாம் ஆச்சு. அப்புறம் நான் எந்திரிச்சு சொன்னேன், இதை காமிச்சா ஆனால் செய்யறதுக்க முடியாது, ஆ. செய்ய முடியாது. ஆ. ஏன் அப்படின்னாரு. ஆ. கணக்கு ஆ. கீழே இருக்கு, சாஸ்திரத்தில் இருக்கு. ஆ. அப்படின்னா அது கணக்குனா யார் நீங்கள் எழுதிக்கிட்டதா? ம். நானே நான் அந்தம்மா ம். இல்லை. பிரபு அத்ரைவ ஜிஷ்டச்ச விஸ்வகர்மா மயஸ்ததா நாரதோ நக்னஜச்சைவ விஷாலாட்ச புரந்தரः ब्रह्मकुमारोऽनन्दीसः सौनगो वर्कविव च विश्वामित्रो अनिरुद्रो च तथा शुक्र बृहस्पतिः अष्टादशैदविख्याताम् शिल्पशास्त्रोपदेशः 18 மகரிஷி சொல்லியிருக்காம்மா இந்த நீண்ட பண்ணதில்லை இது அப்படின்னு அப்படிலாம் சொன்னோன்னு பெரிய வருஷம். அப்புறம் அந்த ராகவன் சொன்ன ஒன்று தான் 18 தானே இருக்கா, இன்னும் இருக்காண்ணா இருக்கு, இன்னும் இருக்குண்ணா. எவ்வளோ 32 சாஸ்திரம் வரைக்கும் விஸ்வகர்மா பண்ணியிருக்கார், ஈஸ்வரன் பண்ணியிருக்கார், 28 விஸ்வகர்மா பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னேன். இதில் எத்தனை புஸ்தகம் கிடைக்காது? கிடையாது, 5-6 தான் கிடைக்கும், எல்லாம் போட்டு அப்படின்னா. சரி எனக்கு பாசம் தான் போச்சிடலாம். இப்போ இருக்குது இந்த பெரிய வேலையில் தானே இந்த மட்டும் பார்த்து பேசுகிறோம், இல்லாட்டி ஏது